வணக்கம். சங்கர் என்டர்டெயின்மெண்ட் சேனல்லேருந்து பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு இதில் இருக்கிற இந்த தலைப்பை பற்றி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதாவது வாழ்வில் ஏமாற்றப்படும்போது நம்ம நிதானமாக செயல்படணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா, எல்லோரும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இதே மாதிரி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. எங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பார்த்திங்கன்னா, எதிர்பார்ப்பு தவறுன்னு புரியும். என்ன எதிர்பார்ப்பு? நம்மளுக்கு யார்கிட்டயாச்சும் அவங்க மேலே முழுசாக நம்ம நம்பிக்கை வச்சுருப்போம். அவங்க அந்த நம்பிக்கையை சுக்குநூறாக ஒடிச்சிருவாங்க. அப்போ நம்ம மனசை தளர விடாமல் நம்ம கிருஷ்ணரையே முழுசாக நம்பியிருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக அவருக்கு ஒரு மூல மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை நம்ம சொன்னோன்னா அதுவே போதுமானது. அது என்ன மந்திரம் அப்படின்னா, எல்லோருக்குமே தெரிந்தது தான். அதாவது நீங்கள் பகலில் சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, தூங்க போகையில் இரவு கரெக்டாக நீங்கள் தூங்க போகையில் எத்தனை மணிக்கு தூங்கினாலும் பரவாயில்லை. 8 மணியாக இருக்கலாம், 9ஆக இருக்கலாம், 10ஆக இருக்கலாம், இல்லை 11, 12 கூட இருந்துக்கலாம். உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டு நீங்கள் தூங்க ரிலாக்ஸாக போகையில், ஹரே ராம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படிங்கிற இந்த மூல மந்திரத்தை நீங்கள் விடாமல் 9 முறை சொல்லிட்டீங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லிவிடுங்க. அதேமாதிரி ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அந்த கிளாஸில் கொஞ்சோண்டி ஒரு 4-5 இலைகள் துளசி இலையை போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த இலைகளை தூங்கையில் அவங்க பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது எதிர்மறை சிந்தனை இல்லாமல் உங்களை பார்த்துக்கிடும். என் வீட்டில் இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க உங்களை கோபமாக பேசுகிறாங்க அப்படின்னா, நீங்களும் அவங்களும் ரொம்ப ஒரு பாசத்தை உணர்வீங்க. அவங்க அப்படியே மாற்றமாக உங்கள்கிட்ட இருப்பாங்க. அது உங்கள் கணவனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் மனைவியாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். இதை செஞ்சீங்க அப்படின்னா எல்லோருமே உங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், வெறும் ஒரு கிளாஸ் தண்ணி தாங்க. அந்த நல்ல தண்ணியில் ஒரு 5 இலையை போடுங்க. துளசி இலை போதுமானது, வேறு எதுவுமே வேண்டாம். அந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக வாழ்வில் ஏமாற்றப்பட்டீங்க அப்படின்னா கூட உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டுவீங்க. தோல்வி வரையில் அதாவது வெற்றியும் வராது அப்படின்னு நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக இதை ஒரு மோட்டிவேஷனாக நீங்கள் எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அதாவது பார்த்திங்கன்னா, என்ன சொல்லியிருக்காரு கிருஷ்ண பரமாத்மாவே மனித பிறவி எடுத்து பாண்டவர் பூமியில் நம்மளே பார்த்துருப்போம், படிச்சிருப்போம் அந்த புக்கில். அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருங்க. அவர் படாத துன்பங்கள் இல்லை, பல துன்பங்கள் அனுபவிச்சிருக்காரு. அப்போ மனுஷனுக்கு எப்போ நம்மளுக்கு எல்லா கஷ்டமும் வரதான் செய்யும். நம்ம அதை திருத்திக்கிடணும், அவ்வளோதாங்க. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. சேனலை லைக் பண்ணுங்கள், பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள்.